வித்தியாசமான சுவையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது போல் சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பொருளை வச்சு இந்த ஹல்வா செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து இது நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு இது நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா மொறுன்னு இது கிறிஸ்பியாக வரணுங்க இந்த பருப்பு. அதே சமயம் கருகிடவும் கூடாது. இதை ஊற வைக்காமல் டைரெக்டாக வாஷ் பண்ணி கூட செய்யலாங்க. ஆனால் அப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த பாசிப்பருப்போட வாசனை அந்த ஹல்வாவில் வரும். இது போல் ஊற வச்சு செய்யும்போது உங்களுக்கு அந்த வாசனை வராது. பாருங்கள், இது போல் நல்லா பட்டுன்னு வெடித்து வரும். அதே சமயம் கருகிடவும் கூடாது. இது போல் கோல்டன் கலரில் வரும்போது இது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்சர் ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கொரப்பாக இருக்கக்கூடாது. இது நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கடலை மாவு தொட்ட இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு பதம் இருக்குமோ அது போல் இருக்குங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாஸ்பேனில் நம்ம எந்த கப்பில் பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் சேர்த்து கூட செய்யலாங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட் செஞ்சுருக்கேன். அடுத்து இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இல்லைனாலும் நீங்கள் ஃபுட் கலர் தேவை அப்படின்னா ஒரு பிஞ்சு எல்லோ கலரோ இல்லை ஆரஞ்சு கலரோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் காட்ட மறந்துட்டேன். இப்போ இந்த சக்கரை உருகி வர வரைக்கும் மட்டும் இதை நம்ம கொதிக்க வச்சா போதுங்க. பாகுபதம் எதுவும் கிடையாது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, அதே ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ரெண்டுமே கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். நெய் ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால சட்டுன்னு கருகிடுங்க. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷத்தில் இது போல் லைட் கோல்டன் கலரில் வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு இது நம்ம நல்லா கலந்து விட போகிறோங்க. ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இதை கலந்து விடும் போதே இந்த பவுடர் உங்களுக்கு மணலாக ஆகி வருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல். இப்போது தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மொத்தமாக இப்போது நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவும் நீங்கள் 1 or 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா இப்போ கலந்து விட்ட பிறகு கலந்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா சட்டுன்னு இறுகி போயிடும். அல்வா பதத்துக்கு வராது. அதனால் கொஞ்சமாக சேர்த்து இது போல் கலந்து விடுங்க. நீங்கள் தண்ணி சேர்க்க கெட்டியாகிட்டே இருக்கும் ஒரே நிமிஷத்துலேயே. இது போல் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இது அல்வா பதத்துக்கு மாறி வந்துடுங்க. மிதமான தீயில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இது போல் உங்களுக்கு அல்வா பதம் வந்துடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நெய் தேவைப்படுச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். அவ்வளோதாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு பாசிப்பருப்பு ஹல்வா ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சரி, அதோட டெக்ஸ்சரும் சரி, ரொம்பவே நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.